இன்றைக்கு வந்து ரோல்ஸ் வந்து நான் டின் ஃபிஷ்ஷில் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு டின் ஃபிஷ்ஷில் செய்ய விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மீன் வேண்டி அதுக்கு வந்து தண்ணி விட்டு கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் சேர்த்து அவிச்சு அதை உளுத்தி வந்து நீங்கள் செய்யலாம். பட் நான் இன்றைக்கு வந்து டின் ஃபிஷ்லாம் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு டின் ஃபிஷ் எடுத்துருக்கேன். அதுக்குள்ள தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 300 கிராம் வடிச்சா அப்புறம் வருது. ஸோ இப்போ நாங்கள் உளுத்தி விடுவேன். நார்மலி வந்து நான் இதை வந்து இந்த மேலே இருக்கிற கருப்பாக இருக்கல அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணுறேன்னா, பட் உங்களுக்கு வந்து அப்படியே உளுத்தணும்னா நீங்கள் உளுத்தி இருக்கலாம். நான் ஆக்சுவலி வந்து நான் இந்த முள்ளுகளை ரிமூவ் பண்ணுறேன்னா உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் விடுங்க. இந்த இருக்கு நான் எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் உளுத்தி விடுவோம். இந்த இருக்க இந்த மீனை வந்து இப்படி உளுத்தினா பிறகு இதில் வந்து மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூனு கொஞ்சம் குறைய இருக்குது. இப்போ இதையும் இதில் சேருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இப்படி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சு தோல் எல்லாம் உரிச்சு வச்சிருக்கேன். இதில் வந்து 3 உருளைக்கிழங்கு எல்லாட்டிக்கு 500 கிராம் உருளைக்கிழங்கு இருக்கு. இந்த உருளைக்கிழங்கு வந்து உளுத்துறதுக்கு இதில் ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இருக்கு நான் அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கு வந்து துண்டு துண்டாக இருக்கணும். ஆளும் ஃபுல்லாக மசிக்காதீங்கோ. இந்த முள்ளு கரண்டியால் நான் யூஸ் பண்ணேன். கொஞ்சம் சூடாக இருக்குது உருளைக்கிழங்கு. இந்த இருக்க நான் இதை ஃபுல்லாக மசிக்கையில் இந்த கொஞ்சம் பீசஸாகவும் இருக்குது. அப்படி மசிச்சா பிறகு இந்த ரோல்ஸை வந்து செய்கிறதுக்கு நான் இதில் வந்து ஒரு பேன் எடுத்து வச்சு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை இதில் விடுங்க. விட்டு இந்த எண்ணெயை கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து கொதிச்சா பிறகு இதில் வந்து கடுகு இருக்குது 1/2 டீஸ்பூன் கடுகு. இதை போட்டு வடிக்க விடுங்க. இந்த கடுகு வந்து இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து பெருஞ்சீரம் இருக்குது 1/2 டீஸ்பூன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து வெங்காயம் இருக்குது, ஒரு பெரிய வெங்காயம் எல்லாடிக்கு 140 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது, 2 காம்பு கருவேப்பிலை எடுத்து பிச்சு வச்சுருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இப்போ வந்து சின்ன பச்சை மிளகாய் இருக்குது, நான் 7 போடுறேன். உங்களோட உரைப்பை பார்த்து நீங்கள் போடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3.5 நிமிஷம் அல்ல 4 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ ஒரு 2.5 நிமிஷமாக இதுலேருந்து வதங்கி கொண்டிருக்கு. இன்னும் ஒரு 2.5 நிமிஷம் விடுவோம் வதங்குறதுக்கு. இப்போ இன்னொரு 2.5 நிமிஷம் டோட்டலியாக 5 நிமிஷம் நான் வதக்கிட்டு இந்த இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்குல்ல இப்படி வரைக்க நாங்கள் உளுத்து வச்ச டின் ஃபிஷ் மீன் இருக்குது. இதை இதில் போடுங்க. இதில் வந்து ஜப்னா கறி பவுடர் இருக்குது 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து மிளகு இருக்குது 1 டீஸ்பூன். இதையும் இதில் சேருங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேருங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன் இப்போதைக்கு. இப்போ இருந்து பார்த்துட்டு போடுவோம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 3 நிமிஷம் இப்படியே வதங்க விடுவோம். ஆனால் இடக்கிட கிளறி விடுங்க. இப்போ ஒரு 1.5 நிமிஷமாக இதுலேருந்து வதங்கி கொண்டிருக்குது. ஒருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி இன்னொரு 1.5 நிமிஷம் விடுவோம். இப்போ இன்னொரு 1.5 நிமிஷம் டோட்டலியாக நான் 3 நிமிஷம் இந்த டின் ஃபிஷ் போட்ட பிறகு இதை நான் வதக்கி இருக்கிறேன். இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இந்த இருக்கு நாங்கள் உளுத்தி வச்சிருக்க உருளைக்கிழங்கு இருக்குல்ல, இந்த உருளைக்கிழங்கு இதில் சேருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த உருளைக்கிழங்கு போட்ட அப்புறம் 2 நிமிஷம் விட போகிறேன். கிளறி விடுங்க. அப்புறம் 1 நிமிஷமாக இருக்குது. ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் 1 நிமிஷம் இப்படியே விடுவோம். இன்னொரு 1 நிமிஷம். ஸோ டோட்டலியாக வந்து நான் 2 நிமிஷம் விட்டேன்னா உருளைக்கிழங்கு போட்ட பிறகு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண பிறகு இதில் வந்து லைம் இல்லை லெமன் ஜூஸ் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சு விடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
உருளைக்கிழங்கு வந்து ஆகலும் மசிச்சு விடாதீங்க. என்னென்னு சொன்னால் இதில் பீசஸாக இருந்தால் தான் இந்த ஃபிஷ் ரோல்ஸுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இருக்குது இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு செப்பரேட்டான பவுலில் இதை இறக்கி எடுக்கிறேன். இந்த இருக்குது நான் ரொம்ப இறக்கியிருக்கேன். இப்போ இதை நான் நல்லா ஆற விட போகிறேன். இந்த இருக்கு நான் செய்து வச்ச ஃபீலிங் வந்து கொஞ்சம் லைட்லேயே தான் ஆறி இருக்குது. இப்படி ஆறினா பிறகு இதை வந்து இப்படி பிடிச்சி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டக் டக்குண்டு இந்த ரோல்ஸை வந்து செய்தெடுக்கிறதுக்கு. கொஞ்சம் நீட்டாகவே பிடிச்சிடுங்க. இந்த இதே மாதிரி எல்லாத்தையும் செய்திருக்க போகிறேன். இந்த இருக்கு எல்லா ஃபில்லிங்ஸையும் நான் இப்படி நீட்டாக பிடிச்சிருக்கேன். நான் பிடிச்சதில் வந்து சரியாக 21 வந்திருக்கு. இந்த ரோல் செய்யறதுக்கு நான் வந்து மா குழைக்க போகிறேன். குழைக்கிறதுக்கு வந்து இதில் நான் ஒரு புறம்பான பவுல் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து பச்சைமா இருக்குது, ஆல் பர்பஸ்லாம். எல்லாட்டிக்கு மைதாமா, எல்லாட்டிக்கு கோதுமமா இருக்குது. 3 கப், எல்லாட்டிக்கு 500 கிராம் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து மஞ்சள் இருக்குது. மஞ்சளை கவனமாக போடுங்க, ஏன்னா நிறைய போட்டிங்கன்னா ஆகல மஞ்சள் ஆயிரும். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர். இப்போ இதையும் இதில் போடுங்க. உங்களுக்கு தேவைக்கான உப்பு சேருங்க, பட் நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இப்படி மா குழைச்சி இந்த தோசை மாதிரி சுட்டு இந்த ரோல் செய்ய விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் கடையில் வந்து ரெடிமேடாக வந்து இந்த ரப் இருக்குது, நீங்கள் அதை வேண்டியும் செய்திருக்கலாம். ஆனால் இப்படி தோசை மாதிரி செய்து எடுத்தீங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ரோல்ஸ். இந்த இருக்கு நான் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து தண்ணி இருக்குது, பச்சை தண்ணி இருக்குது. நான் 2 கப் எல்லாட்டிக்கு 500 ml எடுத்திருக்கேன். இப்போ இதை அவக்கண்டு விட்டுறாங்க. முதல் கொஞ்சம் விடுங்க. நான் ஒரு 1.5 கப் மாதிரி முதல் விட்டுருக்கிறேன். அடுத்த 2 கப் தண்ணியையும் விட்டுருக்கிறேன். நான் அடுத்த தண்ணி காணாண்டோடைய இதில் இன்னும் 1 கப் தண்ணி, அல்லது 250 ml தண்ணி எடுத்திருக்கிறேன். தோசையை குழைப்பீங்க இல்லை, அந்த பதத்துக்கு இதை குழைச்சிருத்தீங்கன்னா காணும். ஒரு கட்டியும் இல்லாமல் இதை கரைச்சிருங்க. மூன்று கப் தண்ணி, எல்லாத்துக்கும் 750 ml தண்ணி தாராளமாக காணும். இந்த இப்படி ஒரு தோசை பதத்துக்கு நான் இதை கரைச்சிருக்கிறேன். இப்படி கரைச்சா பிறகு இதில் வந்து ஒரு பவுல் எடுத்து அதுக்கு மேலே வந்து ஒரு வடி வச்சிருக்கிறேன். இந்த மாவை வந்து நான் வடிச்செடுக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் ஏதாவது கட்டியல் இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் தோசை வந்து இது சுட்டெடுக்க வந்து ஸ்மூத்தாக வராது. ஸோ இப்போ நான் இந்த வடியில் விட்டு இதை வடிச்செடுப்பேன். இந்த மா கரைச்ச இந்த சட்டிக்கு வந்து நான் 1.5 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இதை நான் வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இதே இதில் விடுங்க. இப்போ இதை வடிச்செடுப்பேன். இந்த இருக்கு இந்த மாவு வந்து நான் இந்த வடியில் போட்டு இந்த அப்படி வடிச்சிருக்கிறேன். இந்த குட்டி குட்டி கட்டியல் இருக்குல்ல, ஸோ இதால் தான் நான் இதை வடிச்செடுத்தேன். நீங்கள் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்படி வடிக்க தேவையில்லை. இந்த நல்லா ஸ்மூத்தாக இதை நான் கரைச்சிருக்கிறேன். ஸோ இது கரைக்கிறதுக்கு நான் டோட்டலியாக வந்து 3 கப் ப்ளஸ் 1.5 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு இதை நான் கரைச்சிருக்கிறேன். இந்த இருக்கு நான் கரைச்சி வச்சிருக்க மா இருக்குல்ல, இந்த மாவில் இருந்து நான் இதில் இருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து பிரம்ப எடுத்து வைக்க போகிறேன்னு சொன்னால் நாங்கள் இந்த ரோல்ஸை வந்து சீல் பண்ணுறது கொஞ்சம் தேவை. ஸோ அப்போ அதால் நான் கொஞ்சம் பிரம்ப எடுத்து வைக்கிறேன். இந்த இருக்கு இப்படி நான் இதை பிரம்ப எடுத்துருக்கிறேன். அதே கரைச்ச மாவுலேருந்து 1 கப் நான் பிரம்ப எடுக்க போகிறேன்னு சொன்னால் நாங்கள் இதை வந்து பொறுக்கிக்கு வந்து தோச்சு எடுக்கிறதுக்கு இருக்கு. இதில் நான் 1 கப் பிரம்பா எடுத்திருக்கிறேன். இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் பிரம்பா எடுத்திருக்கிறேன். இந்த இருக்கு நான் பிரம்பா எடுத்து வச்சிருக்க மா இருக்குல்ல, துவைக்கிறதுக்குன்னு எடுத்து வச்சேன். இந்த மா வந்து நல்லா திக்காக இருக்குது. இந்த இப்படி திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து இதில் தண்ணி எடுத்திருக்கிறேன். இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்குது. அவுக்கண்டு விட்டுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை கரைச்செடுப்பேன். இந்த இருக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு இந்த இப்படி கரைச்சிருக்கிறேன். ஆகலும் திக்காக இருக்கக்கூடாது. இந்த
பேன் ஒன்று வச்சுருக்கேன். ஹீட்டை கொண்டு வந்து நான் மீடியத்துக்கு லோவுக்கு மடியில் வச்சுருக்கேன். என்னென்னு சொன்னால் நீங்கள் ஹீட்டை கூட்டி வச்சிங்கன்னு சொன்னால் இந்த பேன் வந்து டக்குன்னு ஹீட் ஏறிடும். அப்படி ஹீட் ஏறுன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாவு விடைக்கு வந்து டக்குன்னு ஒட்டி பிடிச்சோன்னு வார மாதிரி இருக்குது. நீங்கள் வழியாக சுட்டு எடுக்க இல்லாது. ஸோ அதால் வந்து ஹீட்டை கூட்டி வச்சிடாதீங்க. இதில் எண்ணெய் இருக்குது. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஒரு பேப்பர் டவலில் போட்டுட்டு இது கொஞ்சம் பூசிட்டு இந்த இருக்கு நான் கரைச்சி வச்ச மா இருக்கு. இப்போ இதை நாங்கள் சுட்டெடுப்போம். ஆகலம் ஹீட்டை கூட்டி வச்சிங்கன்னு சொன்னால் அந்த இப்படி ஸ்மூத்தாக நீங்கள் சுட்டெடுக்க மாட்டீங்க. இப்படி ஒரு 30 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. 30 செகண்ட்ஸ் பிறகு இதை இறக்கிடுங்க. இருக்கு இப்படி நான் இந்த பிளேட்டில் இறக்கி இருக்கிறேன். இருக்கு இந்த தோசை இருக்குது. இப்போ இதில் வந்து இந்த இருக்கு நாங்கள் செய்து வச்ச ஃபில்லிங் இருக்குது. இந்த ஃபில்லிங்கை இதில் வைப்போம். இந்த இருக்க ஒரு ஃபில்லிங் எடுத்து இப்படி நடுவில் வச்சுட்டு நாங்கள் பிரம்ப எடுத்து வச்ச மேலே இந்த மா இதுலேருந்து கொஞ்சம் 4 பக்கம் பூசிடுங்க. நீங்கள் தோசை வந்து சுட சுட செய்து இறக்குனீங்கன்னு சொன்னால் இப்படி நீங்கள் இந்த மா வந்து பூசி ஒட்ட தேவையில்லை. ஒரு பக்கத்துலேருந்து எடுத்து இப்படி சீல் இப்படி அமர்த்தி போட்டு அதே மெட்டை பக்கத்துலேருந்து எடுத்து மெட்டை பக்கம் அமர்த்தி போட்டு இது நல்லா டைட்டாக இதை சுற்றி எடுக்கணும். இந்த இருக்கு இதில் இன்னொரு தோசை எடுத்துருக்கிறேன். இதுக்கு நடுவில் ஃபில்லிங் வச்சுட்டு இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ரோல்ஸையும் வந்து நான் இப்படி ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இப்போ நீங்கள் சிலவையில் வந்து நீங்கள் தோசை மாவு வந்து ஊத்தைக்கு வந்து 4 மெல்லிஸாக இருந்தேன்னு சொன்னால் சான்ஸ் வந்து இப்படி வெடிக்கும். இப்படி வெடிச்சுன்னு சொன்னால் யோசிக்காயங்க. இதுக்கு நீங்கள் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் நான் அந்த சீல் பண்ண எடுத்து வச்ச மா இருக்குல்ல அதை கொஞ்சம் இதுக்கு மேலே போட்டுட்டு இந்த இப்படி பூசிட்டு இந்த இருக்குது இந்த பிஞ்சதுக்கு வந்து நான் இந்த மாவால் வந்து பூசி இருக்கேன். பூசின பிறகு ஒரு சூடான தாச்சியில் வந்து இப்படியே கவிட்டு வைங்கோ சீல் ஆகிறதுக்கு. இந்த இருக்குது நான் ஒரு 30 செகண்ட்ஸ் இப்படியே வச்சு நான் இந்த இப்படி சீல் பண்ணியிருக்கு. இந்த இருக்குது இதில் வந்து நான் ரஸ்க் எடுத்துருக்கிறேன். நான் பாவைக்கில் வந்து ஃப்ளேவர்டான ரஸ்க் இருக்குது. இதில் வந்து நாங்கள் கரைச்சி வச்ச மா இருக்குது துவைக்கிறதுக்கு. இப்போ ஒரு ரோல்ஸ் எடுத்துட்டு முதல் மாவில் போட்டு நல்லா துவையுங்கோ. இந்த இப்படி துவைச்சா பிறகு ரஸ்கில் போட்டு இதை பிரட்டி எடுப்போம். இந்த இருக்க எல்லா ரோல்ஸையும் நான் இப்படி ரஸ்ஸில் போட்டு நல்லா பிரட்டியிருக்கேன். இப்போ நாங்கள் பொரிச்செடுப்போம். ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் வச்சிருக்கேன். இந்த எண்ணெய் கொதிச்சுட்டு இப்போ இந்த ரோல்ஸ் வந்து பொரிச்செடுப்போம். எண்ணெய் கொதிக்காமல் ரோல்ஸை போட்டுறாங்கன்னு சொன்னால் எண்ணெயை வந்து இழுத்து பிடிச்சிடும் கொதிக்காமல் போட்டிங்கண்டா. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரையும் பொரிச்செடுப்போம். இப்போ ஒரு 5 நிமிஷமாக பொரிஞ்சோன்னு இருக்கு. ஆனால் எண்ணெய் வந்து நல்லா பொரிப்படணும், கோல்டன் ப்ரௌனாக வரணும். ஹீட்டை கூட்டி வச்சிடாதீங்க. இப்போ ஒரு 8 நிமிஷம் இதில் பொரிச்சிருக்கிறேன். இந்த நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. பேப்பர் டவல் போட்டு பிளேட்டில் இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரெயினரில் இறக்கிடுங்க. இதுதான் இந்த ஃபிஷ் ரோல்ஸ் செய்து முடிஞ்சுது.